வணக்கம் நண்பர்களே. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே ஒரு விவசாயி போலீசாரால் தாக்கப்பட்டு துப்பாக்கியால் சுடப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மணிகண்டன் யார், எதற்காக போலீஸ் அவர் காலிலேயே சுட்டார்கள்? இந்த வீடியோவில் முழு உண்மையை பார்ப்போம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகில் உள்ள மருதம்புத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் மணிகண்டன். 32 வயதான இவர் பணியேறும் தொழிலாளி. கடந்த ஏப்ரல் 2026 அன்று சப் இன்ஸ்பெக்டர் இசைக்கராஜ தலைமையிலான போலீசார் அந்த பகுதியில் கல் இறக்கப்படுவதாக வந்த தகவலின் பேரில் சோதனைக்கு சென்றனர். சோதனையின் போது மணிகண்டனுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. போலீசார் மணிகண்டனின் குடும்பத்தாரை அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் அங்கு கிடந்த ஒரு மரக்கட்டையால் இசைக்கராஜாவை தாக்கியுள்ளார். இதில் அந்த அதிகாரிக்கு தலையில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு உறவினர்கள் மறுப்பு தெரிவிக்கின்றனர். உடனடியாக தனது தற்காப்புக்காக எஸ்ஐ தனது துப்பாக்கியை எடுத்து மணிகண்டனின் 2 கால்களையும் சுட்டுள்ளார். மொத்தம் 4 குண்டுகள் பாய்ந்துள்ளன. தற்போது மணிகண்டன் மற்றும் இசைக்கராஜா இருவரும் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவத்தை கண்டித்து பொதுமக்கள் பெரிய அளவில் ஆலங்குளம் முக்கூடல் சாலைகள் போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். இதன் விளைவாக இசைக்கராஜா தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மேலும் 3 போலீசார் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏப்ரல் 11ஆம் தேதி முழு கடையடைப்பு போராட்டம் அறிவித்துள்ளனர் அப்பகுதி மக்கள். போலீசாரின் இந்த அதிரடி நடவடிக்கை சரியா அல்ல இது அதிகார துஷ்பிரயோகமா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அரசியல்வாதிகள், தலைவர்கள் ஆலங்குளத்தை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். உறவினர்களின் வாக்குமூலத்தை கீழே காணலாம். அதை தடுத்து எதற்காக குழந்தைகளை அசிங்கமாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார். உடனே அவர்கள் கையில் இருந்த கம்பை எடுத்து எனது சித்தப்பாவும் எங்களை அடிக்க முற்பட்ட போது எனது சித்தப்பாவும் அவர்களும் உருண்டு வரப்பிலிருந்து கீழே விழுந்த போது அவர்கள் வைத்திருந்த கம்பே அவரது தலையில் காயத்தை ஏற்படுத்தியது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பனையில இருந்து ஏறி இறங்கிச்சு. இவங்க கொண்டு போகலாம், அடிக்கலாம், என்னன்னாலும் செய்யலாம். களவு செய்தவங்களெல்லாம் விட்டுருக்காங்க. பனையில இருந்து 1 மாசம் ஆகுது. 1 மாசம் ஆகுது அந்த பனைச்சினி. அதுல என்ன சார் பயணி இருக்கும்? அந்த பயணி இல்ல இல்லாத பையனை எப்படி சூடாலாம்? ஜானா கூதிமவன் குண்டாமன் கேவடியாளா நாங்க அந்த கேவடியாளா என் காட்டுக்கே வந்து எங்களை அப்படி செய்யலாமா? சொல்லுங்க பாப்போம். சாணா கூதிமவன் அதுக்கு நீ 2 காலையும் சுட்டுட்டல்ல, இனிமே என் நெஞ்சல சுடியா பிள்ளை சத்தா சாவட்டும். இனிமே இருந்து என்னத்துக்கு இறங்கிட்டு வந்தா சாயந்தரம் போலீஸ் வேற போலீஸ் வந்து பக்கத்து பணியெல்லாம் சீவி கொண்டு ஊத்தாங்க பையன் தூக்கிட்டு போன பிற லாஸ்ட் அடுத்தால போலீஸ் வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் எங்களோட பக்கத்து பணியெல்லாம் யாருதாங்க. எங்களுக்கு வயலு உள்ள இருக்க பண அங்க பக்கத்துல உள்ள பணியெல்லாம் யாருதாங்க. அப்ப என்ன பக்கத்துல உள்ள பணாது யாருக்குள்ள பணம் தெரிஞ்சாதான் சொல்லலாம். கொலை பண்ணுனா செய்யலாம், ஒரு கற்பழிச்சுட்டு வர அதை செய்யலாம். என் வீட்டுல உறங்குற பிள்ளைய கூட்டிட்டு செய்ய மாட்டாங்க. அதை பிடிக்கிறது அவங்களுக்கு தேனி கிடையாது, செம்பே கிடையாது. ராஜ மரியாதை மாலை போட்டு வீட்டுல கொண்டு விடுவாங்க. எல்லா சூழ்நிலைக்கும் அவனா பிடிக்க தேனி கிடையாது. பிராந்தியோட திறந்து வச்சிருக்கான், அதுல போய் உடைக்க வேண்டியது. காவல்துறையின் வீரம் துப்பாக்கியில் இல்லை, மக்களை பாதுகாப்பதில் தான் இருக்க வேண்டும்.